7th Max 3rd term chapter 1 example 1.5 sum பார்க்கலாம். First find the sum of 0.16 and 0.77 using decimal grid models. கீழே உள்ள சம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை கிரிட் மாடலில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரிட் மாடல் யூஸ் பண்ண முடியும். இந்த கிரிட் மாடல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்படி சிங்கிள் பார்ட்டு ஸ்கொயர் ஷேப் இருக்குது. இதுதான் ஒரு பார்ட். இதை எப்படி சொல்லலாம்னா 1 கிரிட் ரிப்ரசன்ட் 1 ஆர் 1.0ன்னு சொல்லலாம். இது ஒரு ஹோல் ஸ்பேஸ். சரிங்களா? இப்போது இதை ஈக்குவல் காலமாக 10 காலமாக நம்மளுக்கு பிரிச்சுருக்காங்க. அப்போ இதை என்ன சொல்லணும்னா நம்ம 0.1 அப்படின்னு சொல்கிறோம். இது 1 ஃபர்ஸ்ட் இது 1 இல்லைனா 1.0ன்னு கூட சொல்லலாம். இது 10 காலமாக, அதாவது 10th 1. சரிங்களா? அப்புறம் இது பார்த்திங்கன்னா அதே இதை திருப்பி 100 பாக்ஸாக நமக்கு பிரிச்சுருக்காங்க. இப்போ இது ஒவ்வொரு பாக்ஸும் என்னென்னா 0.01. இது என்னென்னா 100th ஒரு இந்த ஒரு பாக்ஸ் இங்கே 100 பாக்ஸ் இருக்குன்னா இது 100th 1. இது 10th 1. இதை 0.1 சொல்லலாம். இதை 0.01ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி தான் இந்த வர்ற சம்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா 0.16 அதை எப்படி சொல்லணும்னா 16/100ன்னு போடலாம். 0.77 77/100 போடலாம். இப்போது இது 100ல் 16 இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் 100 பாக்ஸ் இருக்குது. அதில் 16 இதை நம்ம ஷேடோ பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது பாக்ஸ் 100 இருக்குது. அதில் 77 நம்ம ஷேடோ பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளூ கலர் 16 ஷேடோ பண்ணியிருக்கோம். இது ஷேடோ. இப்போ இந்த 2 ஷேடோவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னா 0.93 வரும். சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இதையும் சேர்த்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0.93 வருது. அடுத்தது ஃபைண்ட் 0.552 - 0.08 யூஸிங் டெசிமல் கிரிட் மாடல். இது கிரிட் மாடல் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 0.52 152/100, அதாவது 100 பாக்ஸ் இருக்குன்னா அதில் 52 ஷேடோ பண்ணுறோம். சரிங்களா? இதில் மைனஸ் 0.08னா 8/100. 100ல் 8 பாக்ஸ் நம்ம அப்போது இந்த 100 பாக்ஸில் சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ அடிஷன்னா இதுக்கு தனியாக நம்ம 8 பாக்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுனால இந்த 52ல் தான் நம்மளுக்கு இது சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 52 பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை திருப்பி இதை கிராஸ் பண்ணுறோம் 8 பாக்ஸு. திருப்பி ரிமைண்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு பாக்ஸாக நம்மளுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 0.44 44 பாக்ஸ் வரும். அது 0.44 பாக்ஸ்ன்னு போடுறோம். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 1.7 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.72 - 0.51 யூஸிங் கிரிட் மாடல். அப்போது இது 0.72னா 100 அதாவது 100ல் 72/100. 100 பாக்ஸில் 72 ஷேடோ பண்ணுறோம். சரிங்களா? 1 2 3 4 அப்படி அப் டு 72 பாக்ஸ் நம்ம கலர் பண்ணிட்டோம், ப்ளூ கலர் பண்ணிட்டோம். அதுலேருந்து நம்மளுக்கு -0.51 51 பாக்ஸு கிராஸ். அதில் அந்த ஷேடோ பண்ண பாக்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து தான் இது சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து நம்ம 51 பாக்ஸ் சப்ராக்ட் பண்ணி ரிமைண்டர் மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்டிங் பண்ணால் அப்போ இந்த 72 பாக்ஸ்லேருந்து தான் 51 பாக்ஸ் போயிட்டு இந்த 71 பாக்ஸில் உள்ள ரிமைண்டர் தான் நம்ம போடணும். 100 பாக்ஸில் உள்ள ரிமைண்டர்லாம் போடக்கூடாது. அப்போ அதை சப்ராக்ட் பண்ணால் என்ன இருக்குன்னா 0.21 இருக்குது. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.